ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக்கெண்ட் சென்னை ஈசிஆரில் இருக்கிற தக்ஷண சித்ராக்கு தான் வந்து போயிருந்தோம். இது வந்து என்னென்னா, நம்மளோட ட்ரெடிஷ்னல், நம்மளோட கல்ச்சர், நம்ம முன்னோர்கள் வந்து எப்படிமான வீட்டிலலாம் வாழ்ந்திருக்காங்க, என்னென்ன பொருட்கள்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம போகலாம். நம்மளோட தமிழ்நாடு மட்டும் இல்லை, நம்மளோட அண்டை மாநிலமான கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இங்கெல்லாம் வந்துட்டு மக்கள் வந்து முன்னாடி வந்து என்ன மாதிரி வீட்டில் வாழ்ந்திருக்காங்க, என்ன மாதிரி பொருட்கள் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக வந்துட்டு இங்கே வந்துட்டு போகலாம். இதுக்கு என்ட்ரி டிக்கெட்டாக 200 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. உள்ளேயே ஷாப்ஸு, ஹோட்டல்ஸ் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா தெரியும். இந்த வளையல்லாம் வந்து இங்கே தான் நாங்கள் பாப்பாவுக்கு வாங்கியிருந்தோம். இங்கேயே மேக் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ ஆந்திரா, தெலுங்கானா எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்காட் ஹவுஸு, சிட்லு ஹவுஸ்லாம் வந்துட்டு பார்த்தோம். இங்கே உள்ளே போனீங்கன்னா அந்த மக்கள் வந்து எப்படிப்பட்ட வீட்டில் வந்து வாழ்ந்தாங்க, அவங்க என்னென்ன பொருட்கள்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணாங்க, என்னென்ன ட்ரெஸ் முதல் கொண்டு வந்துட்டு அந்த வந்து எக்ஸிபிஷனில் வந்துட்டு ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆந்திரா, தெலுங்கானான ஃபேமஸான பிளேஸ்கள்லாம் வந்துட்டு ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே வந்துட்டு நம்ம ஒரு ஆந்திரா ஸ்டேட்குள்ளே போன மாதிரி அந்த ஃபீல் வந்துட்டு இருக்கும். அடுத்து கர்நாடகா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து முஸ்லீம் ஹவுஸு, வீவர்ஸ் ஹவுஸ் வந்துட்டு எப்படி இருக்கும், அவங்க வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு நெய்வாங்க, அவங்க வீடு வந்து எப்படி இருக்கும், அந்த வீவிங்க்காக வந்துட்டு அவங்க வந்து எப்படிலாம் வந்து அவங்க வீடை வந்து அமைச்சிக்கிருக்காங்க. அப்புறம் கொடுவா ஹவுஸ், இதெல்லாம் வந்துட்டு கர்நாடகா ஸ்டேட்டோட ஹவுசஸ். அதோட அவங்க என்னென்ன ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு போட்டாங்க, என்னென்ன அவங்க அவங்க கிச்சன்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. நம்மலாம் வந்து கர்நாடகா போய் இதெல்லாம் வந்துட்டு பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷனில் வந்துட்டு பார்க்குறது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. இங்கேயே வந்து இப்போ மெஹந்தி போடுறது, பாட்ரி வந்து நம்மளே வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு நம்மளே உட்கார வச்சு நம்மளை பண்ண வைக்கிறாங்க. அதுக்கெலாம் வந்து தனி சார்ஜ் வந்துட்டு டிக்கெட்லேயே வந்துட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. நம்ம வேணும்னா நம்ம பாட்ரி பண்ணணுன்னா அங்கேயே வந்து நம்ம டிக்கெட் வந்துட்டு வாங்கிக்கலாம். அடுத்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து மெயினாக காரைக்குடி செட்டிநாடு வீடு இருந்துச்சு. நானாக இந்த வீட்டில் வந்துட்டு தங்கிறதுக்காகவே வந்து காரைக்குடி போகணும் அப்படிங்கிற பிளான்லாம் வச்சுருந்தேன். ஆனால் இங்கேயே வந்து ஃபுல்லாக வந்து காரைக்குடி வீடு எப்படி இருக்குமோ அப்படியே இருந்துச்சு. ஃபுல்லாக உட்காந்து நல்லா ஃபோட்டோ எடுத்து ஆசை தீர நாங்கள் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு அக்ரஹாரம் ஹவுஸ் எப்படி வந்து ஐயர் வீடெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும்னு அப்படியே தத்ரூபாக அப்படியே இருந்துச்சு அந்த வீடு. அப்புறம் விவசாயி வீடு வந்து எப்படி இருக்கும் தஞ்சாவூரில் அப்படிங்கிற மாதிரி அது வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. டெக்ஸ்டைல் எக்ஸிபிஷன்லாம் வந்துட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வில்லேஜில் ஐயனார் வீடுங்கள்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும், அதோட இந்த கோயில் மாதிரி வந்துட்டு போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. கிட்ஸுக்கு ப்ளே ஏரியாலாம் வந்துட்டு நிறையா இருந்துச்சு. அடுத்து கேரளா ஹவுஸ் எப்படி இருக்கும், ஹிந்து ஹவுஸ், கேரளாவில் ஹிந்து ஹவுஸ் எப்படி இருக்கும், கிறிஸ்டியன் ஹவுஸ், மோப்லா ஹவுஸ், கோழிக்கோடு, இதெல்லாம் வந்துட்டு கேரளா ஸ்டேட்டோட ட்ரெடிஷன்ஸ்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒன் டே வீக்கெண்ட் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நம்ம சிட்டி லைஃப்பை விட்டுட்டு தனியாக ஒரு வில்லேஜுக்கு போன ஃபீல் வந்துட்டு கிடைக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.